guys, welcome back to Prasanna's சமையலறை. இன்னைக்கு நம்ம செய்ய போறது சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் செய்ய போறோம். இப்போ சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். வாட்டர்மெலன், சர்க்கரை, சப்ஜா சீட்ஸு, ஜவ்வரிசி, ரோஸ் மில்க் சிரப்பு இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க்கு வாட்டர்மெலன் கொட்டையை எடுத்துட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. அப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பால் 3/4 லிட்டர் பால் காய்ச்சி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க் எசன்ஸு, சப்ஜா சீடு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இந்தமாரி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஒயிட்டாக வரும். இது சப்ஜா சீட் 2 மணி நேரம் ஊற வச்சது. இப்போ ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி எடுத்து இந்த பேனில் ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதித்த உடனேயும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஜவ்வரிசி வேக 15 நிமிஷம் ஆகும். இப்போ 3/4 லிட்டர் பாலை அடுப்பில் எடுத்து வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே ஜவ்வரிசி போட்டுக்கலாம். அதுக்காட்டி நம்ம பாலையும் காய்ச்சி ஆற ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம்ல, அதுக்கோசரம் பாலையும் காய்ச்சி வச்சுட்டு 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை போட்டுட்டேன். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது குக்காக. நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதுலேயே கூலிங் தண்ணி ஒரு 2 தடவை ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஜவ்வரிசி வேக வச்சாச்சு. சப்ஜா சீடும் ஊற வச்சு வச்சது, சர்க்கரை 100 கிராம். இப்போ 3/4 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் எடுத்து வச்ச பாலை இந்த பவுலில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ரோஸ் எசன்ஸு, ரோஸ் மில்க் எசன்ஸு, உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேருங்க. இப்போ அடுத்து வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அப்புறம் சப்ஜா சீட் ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா சீடு, வேக வச்ச ஜவ்வரிசி, வாட்டர்மெலன்லாம் நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஏன்னா வாட்டர்மெலனில் இருக்க வாட்டர் அதிலே அந்த பாலில் விட்டு அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். இப்போ குளு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். குளு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.